வணக்கங்க. இந்த பதிவு எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோவை மாவட்டத்தில் 10 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணி பக்கத்தால் வீட்டில் இருக்கிற மிருகங்களே 2 சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய கொன்றுக்கிறாங்க. அந்த பெற்றோர்களோட கதறல் வேதனையும் என்னன்னு என்னால் உளமாற நான் அதை உணர்கிறேன். ஏன்னா நானும் ஒரு குழந்தையை பெற்று 25 வருஷம் ஆளாக்கி MBA வரைக்கும் படிக்க வச்சு அந்த குழந்தை இறந்த துக்கம், அந்த வலி இன்னும் என்னோட நெஞ்சை விட்டு போகவே இல்லைங்க ஆச்சுங்களா. அந்த குழந்தைக்கான நீதி கிடைக்கணும். அந்த மிருகங்களை எப்படி இருந்தாலும் அரசு தண்டிச்சு சிறையில் போட்டு அந்த மிருகங்களை கோர்ட்டு கொண்டுட்டு வரத போகிறாங்க. அப்போ அந்த மிருகங்களுக்கு பாரபட்சமே இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நாயும் இந்த மாதிரி ஒரு அகோரமான செயல் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நான் வன்மையாக நான் இந்த பதிவை போடணுங்க. ஐயோ அவ்வளோ ஒரு இதாகுது எனக்கு. ஐயோ நம்ம குழந்தைகளை நானும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறேன். அதை இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் நம்மளோட குழந்தைகளாக அந்த குழந்தை என்னமா கத்தி கதறி இருக்கு, துடிச்சிருக்கு. அந்த வேதனையா அந்த வலியா அந்த மிருகங்களும் அனுபவிக்கணுங்க ஐயா. இந்த நாளைக்கு இந்த கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி, நீதியரசர் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மிருகங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இனிமேல் தவறை செய்யக்கூடாத அளவுக்கு அந்த மிருகங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணுங்க ஐயா. அப்போ தான் அந்த குழந்தையோட ஆத்ம சாந்தி அடையும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க ஐயா. இந்த ஆட்சி 10 நாளில் பரதேசிகள் எல்லாம் வீடியோ போடுதுங்க. என்னங்க இந்த ஆட்சி 10 நாளில் பலவிதமான பரதேசிகள் வீடியோ போடுதுங்க ஐயா. 75 வருஷமாக இந்த நாய்களை என்ன பிடுங்கிட்டு இருந்ததுன்னே தெரியுதுங்க ஐயா. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு தன்னோட காதலனோட உட்காந்து பேசிட்டு இருந்தது. அதை கண்காணிச்சிட்டு இருந்த ஒருத்தன் அந்த குழந்தைய எழுத்துக்கிட்டு போய் காதலனை தாக்கி அந்த குழந்தைய எழுத்துட்டு போய் கண்டபடி அந்த குழந்தைய சின்னமனப்படுத்தினவன், அண்ணா என்னை விட்டுருங்க, நான் பீரியட்ஸில் இருக்கிற அந்த பிள்ளை எவ்வளவோ கெஞ்சியுமா அந்த பிள்ளைய கண்டபடி சிரளிச்சு நாசக்கீடு பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த திமுக அரசு எங்கேயா போயிருந்துச்சு? ஏண்டி வைஷ்ணவி நீ எங்கேடி போயிருந்த? ஏண்டி இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ஏதாச்சும் அருகதி இருக்குதாடி? அப்போ எங்கே பிடுங்கிட்டு இருந்தியா? இந்த பதிவுக்கு நீ பதில் சொல்லி முதல்ல. அப்போ என்ன பிடுங்கிட்டு இருந்தியா? கரூரில் 41 பேர்த்த கொன்று குவிச்சாங்களே, அப்போ என்ன கை சூப்பிட்டு லாலிபாப் சாப்பிட்டு இருந்தியாடி? ஏண்டி அறிவுகட்ட முண்டை முதல்ல மனசாட்சியோட வீடியோ போடுடி. 5க்கும் 10க்கும் அலையிறதேண்டி நீங்களாம் சுயமாக சம்பாதிச்சிருந்துட்டா உனக்கு அந்த அருமை தெரியும். ஏண்டி நீயே ஒரு கைக்கூலி எடுபடி நாயே. இதே மாதிரி இனிமேல் பேசிட்டு இருந்து செருப்பிடி தாண்டி உனக்கு இல்லைதா நீ இந்த வீடியோவில் இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். உனக்கு செருப்பிடிதே கண்டிப்பாக. என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கோ.